உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்து 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்போ பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கும் போது இந்த காலகட்டம் வந்து மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு வாகன சேர்க்கை என்பது ஏற்படும். வாகன சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய பேருக்கு வீடு சார்ந்த விஷயம், வீடு அமைவதற்கான வாய்ப்புகள். நிறைய பேர் இந்த காலத்தில் வீடு பால் காய்ச்சறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் பிளான் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் வீடு கட்ட தொடங்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தந்தை அப்பாவுடைய வழிகாட்டுறது, அப்பாவுடைய கேர் பண்ணிக்கிறது, அப்பாவுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் ஈடுபடும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மனசில் பார்த்திங்கன்னா போய் ஒரு முருகன் கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அப்படி ஏற்படலைன்னா கூட மிதுன ராசிக்காரர் இந்த மாதம் வந்து நீங்கள் முருகர் வழிபாடு, முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பது, இல்லைன்னா பங்குனி உத்திரப்போ கோயிலை போய் பார்த்துட்டு வர்றது, பூஜை செய்வது, முருகருடைய வழிபாடுகளை இந்த காலத்தில் செய்வதன் வழியாக உங்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்திக்க முடியும் என்பது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் தொழிலில் வந்து முதலீடு செய்வது, குடும்ப தொழில் நிறைய பேர் இந்த காலத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா நிறைய இந்த தம்பி தங்கை உறவால் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் கையில் பார்த்தீங்கன்னா கையில் நிறைய பேர் இந்த காலத்தில் எலும்பு உடைவது, இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். அதனால் என்னென்னாக்கா கையில் நகத்தில் இந்த மாதிரி கை விரல்கள் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு எலும்பு கிராக்காவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பயணம் செய்யும் போது இந்த டோரை மூடும் போது, டோர் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மாதிரி டோர் எடுக்கலை பண்ணும் போதில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நீ பாட்டு கை வச்சுருப்பீங்க, யாராவது டோர் மூடுமோ பார்த்தீங்கன்னா இந்த விரலில், குறிப்பாக அந்த விரலில் ஏதாவது எலும்பு உடைவது இல்லை எலும்பு கிராக் இந்த மாதிரி வருவதற்கு சாத்தியக்கூறு. ஸோ அந்த விஷயத்தை மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மேலும் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலம், கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது நிறைய பேர் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, அது எல்லாம் ஒரு இழுபறியாக இருந்திருக்கும். ஸோ இந்த காலகட்டம் அதுக்கான ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அப்ரோச் வந்து இந்த காலகட்டத்தில் அரசு உதவிகள் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதே போல் நிறைய பேருக்கு இந்த அம்மாவுக்கு வந்து இந்த அரசு உதவி முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த கிரெடிட் ஆகுது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள். மனம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வேலையினால ஒரு மன அழுத்தம் இருக்கும். வேலை பற்றின சிந்தனை, இல்லை பயணத்தை பற்றின சிந்தனை, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் என்னென்னாக்கா நீண்ட தூர பயணம் பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த பயணத்தை எப்படி போகிறது, என்ன பிளான் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய நீண்ட தூர பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தினால நிறைய பேருக்கு தூக்கமின்மை, அவசியங்கள் எல்லாமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலில் குதிகால் வலி என்பது இருக்குது. குறிப்பாக சுகர் பேஷண்ட் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா காலில் அந்த புண்ணு வர்றது, இந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உடம்புல வந்து நீர் பற்றாக்குறையால் சில ட்ரைனஸ் அதிகமாகும். ஸோ அதனால் உடம்புல நீர் தன்மை, ஏன்னா வெயில் காலம் என்பதால்
வெப்பம் அதிகமாகும் போது நீர்த்தன்மை குறையும், அதுவே உடல் உஷ்ணத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டுரும். ஸோ அதனால் என்னென்னாக்கா நிறைய கீரை உணவுகள், பச்சை உணவுகளை எடுத்துக்கோங்க. நிறைய அந்த பச்சைக்கலை இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி உடலை குளிர்ச்சியான வைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் திருமணம் வரன் வந்து உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிற மாதிரியே இருந்திருக்கும், ஆனால் ஆகவே ஆகியிருக்காது. ஏதோ ஒரு காரணத்தால் தடைகள் தாமதத்தினால திருமணம் என்பது தள்ளி போயிருக்கும். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் கிரக விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ அதனால் திருமண நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். அதே போல் வேலையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை மாற்றம், வேலைக்காக அப்ளை பண்ணி எல்லாமே இன்டர்வியூலாம் ஓகே இருக்கு, ஆனால் ஆர்டரே வந்திருக்காது, சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வேலைக்கான அந்த ஆர்டர் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான விஷயம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வெளியூர் வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, வெளியூர் வேலைக்கு போகிறேன் அப்படிலாம் போகலாம். அவங்களுக்கும் இந்த காலத்தில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க இந்த பங்குனி மாதம் உகந்ததாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்லாம் அப்ளை பண்ணிங்க, வேலைக்கு விசா அப்ளை பண்ணினா உடனடியாக கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பார்த்திங்கன்னா திடீர் பிரச்சனைகள் வந்து வேலையில் வரும். வேலையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது, எதிர்பார்க்காத சில நன்மைகள் கிடையாது. அதனால் என்னக்கா வேலையில் வந்து எப்போதும் ஒரு எப்படின்னாக்கா மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் ஒரு போட்டு எப்படி ரொம்ப ப்ரெஷராக பழைய வேலைகளை போட்டு பழைய விஷயங்களை, பழைய டாக்குமெண்ட் எடுத்துருவா, இதை எடுத்துருவா, அதை எடுத்துருவான்னு சொல்லி அந்த பழைய விஷயங்களே போட்டு கிளறிட்டு ஏற்கனவே முடிஞ்ச அக்ரிமெண்ட்டே பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயத்தையும் திருப்பி சொல்லுவாங்களே, சுட்ட சப்பாத்தியும் திருப்பி சொல்கிற மாதிரி பழைய விஷயத்தையும் திருப்பி செய்யும் போது அதுவே ஒரு மன அழுத்தமாக மாறும். ஸோ அதனாலேயே ஒரு அழுத்தமான சூழல்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியம். இந்த காலகட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு, உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு காவல் தெய்வமாக வழிபாடுறது எல்லாம் நிறைய பேர் இந்த காலத்தில் திருச்செந்தூர் பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்க, இந்த மாதத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.